துமை அழைக்கின்றோம் சான்றோரே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைக்கின்றோம் ஆன்றோரே வருக. வெள்ளி விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் சான்றோரே வருக. சமய சான்றோரே வருக. அன்புடனே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைக்கின்றோம் விருந்தினரே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைக்கின்றோம் நண்பர்களே வருக. வெள்ளி விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் விருந்தினரே வருக. நண்பர்களே வருக. களிப்புடனே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைக்கின்றோம் பெற்றோரே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைக்கின்றோம் இளையோரே வருக. வெள்ளி விழாவினை வியந்து கொண்டாடிட பெற்றோரே வருக. இளையோரே வருக. தஞ்சை மாவட்டத்திற்கும் குடந்தை மாநகருக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய கல்வி நிறுவனமாக, தாயுள்ளம் படைத்த கல்வி நிறுவனமாக தொடங்கப்பட்டு 25 ஆண்டுகளை கடந்து வெள்ளி விழா காணுகிற இதயா பெண்கள் கல்லூரியில் ஒரு அற்புதமான நிகழ்விலே கலந்து கொள்வதற்கான வாய்ப்பினை வழங்கியமைக்காக கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களுக்கும், கல்லூரியின் நிர்வாக பொறுப்பேற்றிருக்கிற தாயுள்ளம் படைத்த சகோதரிகளுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை, பாராட்டுகளை, வாழ்த்துக்களை முதலில் சொல்லி என் உரையை துவக்க விரும்புகிறேன். இந்த இனிய விழாவில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய பாசத்திற்கு மரியாதைக்குரிய சகோதரி தேவ அருள் மேரி அவர்களே, கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கிற கும்பகோணம் அருள் தந்தை பிஷப், என்றைக்கும் எங்களுடைய போற்றுதலுக்கும் வணங்குதலுக்குரிய ஜீவானந்தம் அவர்களே, இந்த நிகழ்விலே எங்களோடு கலந்து கொண்டு பெருமை சேர்த்து உரையாற்றி இருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய குடந்தை மாநகராட்சி மன்றத்துடைய துணை மேயர், தமிழையே தன் பெயராக கொண்டிருக்கிற எனது அன்பு சகோதரர் சுப தமிழழகன் அவர்களே, கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி இருக்கக்கூடிய பாசத்திற்கு மரியாதைக்குரிய சகோதரர் குடந்தை அரசன் அவர்களே, எங்களோடு வருகை இருந்து பெருமை பெற்றிருக்கக்கூடிய எனது ஆருயிர் அண்ணன் திருப்பனந்தாள் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய முன்னாள் துணை பெருந்தலைவர் பேரறிஞர் அண்ணாவின் பெயரை தன் பெயராக கொண்டிருக்கிற எனது அன்பு அண்ணன் கோகா அண்ணாதுரை அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பெருமை பெற்றிருக்கக்கூடிய திருவடிகள் தவத்திரு எம்மதம் நிகழ்ச்சி அழைத்தாலும் தாயுள்ளத்தோடு பங்கெடுத்து பெருமை சேர்க்கக்கூடிய அன்பு திருவருள் சுவாமிகள் குடில் சுவாமிகள் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய
அருமை அண்ணன் ரோசாரியா அவர்களே, அருமை அண்ணன் ஆனந்த் அவர்களே, அண்ணன் செல்வகுமார் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கல்லூரி கல்வி இயக்ககத்துடைய இணை இயக்குனர் அவர்களே, வருகை தந்திருக்கிற முதல்வர்களே, நமது கல்லூரியினுடைய அனைத்து துறையிலான துறை தலைவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, ஆசிரியர் அல்லாத அலுவல் பணியாளர்களே, அன்போடும் பண்போடும் விழாவில் பங்கெடுத்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, உற்றார் உறவினர்களே, நண்பர்களே, ஜனநாயகத்தின் தூண்களாக நாங்கள் என்றைக்கு மதிக்கிற போற்றுகிற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த சகோதரர்களே, காவல்துறை நண்பர்களே, நம்முடைய கல்லூரி வளாகத்தில் குடுமி இருக்கக்கூடிய ஆண்டோர்களே, சான்றோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்விலே கலந்து கொள்வது எங்களுடைய வாழ்நாள் பெரும் பாக்கியமாக கருதுகிறோம். இங்கே இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய அருமை பேராசிரியர் அவர்கள் ஒவ்வொரு நிகழையும் தனித்தன்மையோடு தூய தமிழோடு அந்த கல்லூரிக்கும் வருகை தந்திருப்பவர்களுக்கும் இருக்கிற உள்ள தொடர்பை மிக அழகாக வெளிப்படுத்தி ஒரு அற்புதமான தொகுப்புரையை வழங்கி என்னையும் சகோதரர் அரசனையும் சகோதரர் தமிழையும் அருமை அண்ணன் அண்ணா நம்பி போன்றவர்களை வரவேற்று மேடையில் அழைத்திருக்கிற பாங்கு எந்த கல்லூரியிலும் இல்லாத ஒரு பெருமையை, உச்சரிப்பை, தமிழாற்றலை இதயா கல்லூரி வழங்கி இருக்கிறது. அது இந்த கொளுத்துகிற வெயிலில் எங்களுக்கு ஒரு மனரீதியான இதமான குளிர்ச்சியை தருகிறது. அந்த வகையில் பாராட்டிட வேண்டும். ஆனாலும் கூட நம்முடைய சகோதரிகள், அருமை சகோதரர் அரசன் பேசும்போது அரங்கம் நிரம்பி இருந்தது கண்டேன். அடுத்து பேசுவார்கள் என்று பார்த்தேன், தமிழை அழைத்தார்கள். அடுத்தாவது பேசுவார்கள், கும்பலில் பேசிவிடலாம், பேசிய பேச்சோடு 2 வார்த்தையை சொல்லிவிடலாம் என்று பார்த்தேன். இன்னிசை கச்சேரி வைத்தார்கள். இன்னிசை கச்சேரிக்கு பிறகு ஒரு சில நாற்காலிகள் காலியாக இருக்கிறது. அநேகமாக நான் 1 மணி நேரம் மெனக்கிட்டு பேசினால் காலியாக இருக்கிற நாற்காலியை நிரப்ப முடியும், நிரப்பலாம். ஆனாலும் கூட இடர்பாடான நேரம். இடர்பாட்டுக்கான காரணத்தை சகோதரர் சுப தமிழழகன் சொன்னார். சர்வதேச மகளிர் தினம் இன்று முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சென்னையிலே துவங்கிய விழா. அதை ஒட்டி தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மகளிர் தின விழா கொண்டாட்டம் மற்றும் சமூக நல உதவி திட்டங்களை வழங்கிவிட்டு விரைந்து வந்த நேரத்திலும் கொளுத்துகிற வெயிலில் பந்தலில் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றோம். அந்த வகையில் எங்களுடைய அன்பு உள்ளங்கள், அன்பு இதயங்கள், பேராசிரியர் பெருமக்கள், கல்லூரி நிர்வாக பெருமக்கள் அன்போடு அழைத்து பெருமை சேர்த்தமைக்காக மீண்டும் மனமார்ந்த பாராட்டுகளை, வாழ்த்துக்களை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே எல்லோரும் பாராட்டி சொன்னதை போல கல்லூரி துவங்கலாம் என எண்ணலாம், தவறில்லை. அது சிறுபான்மை மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு, கீழ்த்தட்டு மக்கள் கல்வி பயில வேண்டும் என்பதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சியாக இருக்கலாம். அதே நேரத்தில் அப்படி தொடங்கப்படுகிற கல்லூரி துவக்கிற ஆண்டு எந்த நோக்கத்தில் அந்த கல்லூரி துவங்கப்பட்டதோ, என்னென்ன காரணங்களை சொல்லி துவங்கினார்களோ அதை 25 ஆண்டு காலம் எடுத்துச் செல்வது என்பது இயலாத காரியம். அந்த இயலாத காரியத்தை கும்பகோணம் பகுதியில் செய்து காட்டிய பெருமை இந்த இதயா மகளிர் கல்லூரிக்கு உண்டு என்பது மனமார்ந்த பாராட்டும் சிறப்பு முடிய செய்தியாகும். கைதட்டல் ரெக்கார்ட்ல இருக்கா? என்னடா கூட்டம் குறைவா இருக்கு, கைதட்டல் பலமா இருக்குன்னு மகிழ்ச்சியான செய்தி தான். அதே நேரத்தில் இந்த கல்லூரிக்கு பெயர் வைத்த அந்த அருள் தந்தை அல்லது அருள் சகோதரிகள் கையெடுத்து கும்பிட வேண்டும். வேறொரு பெயர் வைத்திருந்தால் கூட இந்த கல்லூரிக்கு இந்த பொருத்தம் இருக்குமா இல்லையோ, இதயா என்று பெயர் வைத்தீர்கள். பல கோடிக்கணக்கான இதயங்களை கொள்ளையடித்த கல்லூரி நிறுவனமாக 25 ஆண்டுகள் தொடர்கிறது. இந்த பெயருக்கு அற்புத பாராட்டு, வாழ்த்து. காரணம் அனைவரையும் இணைக்கக்கூடிய ஒரு இதயம். அந்த இதயத்தையே கல்லூரிக்கு பெயர் வைத்து விட்டால் அரக்க மனம் படைத்தவன் யாராக இருந்தாலும் இதயா என்ற கல்லூரியினுடைய பெயர் பலகையை பார்த்தால் கையெடுத்து கும்பிடுகிற அந்த தாய்மை உள்ளம், கருணை உள்ளம் நமது கல்லூரி நிர்வாகத்திற்கு உண்டு. காலையிலிருந்து பல தலைவர்கள், கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர், மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர், இன்னும் பல்வேறு தலைவர்கள் வருகை தந்து வாழ்த்தி இருக்கிறார்கள். சகோதரர் அரசன் அவர்களும் பெண்களுடைய நலன் குறித்து, முன்னேற்றம் குறித்து என்னென்ன சொல்ல வேண்டுமோ அனைத்தையும் சொல்லி இருக்கிறார். வந்திருக்கிற சகோதரிகள், தாய்மார்கள், பெற்றோர்கள் 25 ஆண்டு காலம் ஒரு கல்லூரி நிர்வாகத்தை
வெள்ளி விழா காணுகிற நாளில் இப்போது படிக்கிற மாணவ செல்வங்கள் மாணவியர்கள் வாழ்நாளில் பெரும் பேறு பெற்றவர்கள் மறந்துவிடக் கூடாது. 9ஆம் ஆண்டு படித்தேன், 12ஆம் ஆண்டு படித்தேன், 20 ஆண்டு படித்தேன் என்பது பெருமை அல்ல. இதயா கல்லூரியில் வெள்ளி விழா கொண்டாடிய போது நான் மாணவி என்று சொல்லுகிற அந்த பெருமை மாணவர்களாக நமக்கு உண்டு. அந்த விழாவில் பங்கேற்கிற எங்களுக்கும் அந்த பெருமை உண்டு. காரணம், கல்லூரி பருவம் என்பது வாழ்நாளில் மறக்க முடியாத பருவம். மனசு சிறகடித்து பறக்கிற பருவம், எதையும் சாதிக்க முடியும் என்று எண்ணுகிற பருவம். இப்போது சாதிக்கவில்லை என்றால் நான் எப்போது சாதிக்க முடியும் என்று மனதை நெஞ்சுரத்தோடு எடுத்து செல்லுகிற பருவம் இந்த கல்லூரி கால பருவம். அந்த கல்லூரி கால பருவத்தில் இதயா கல்லூரியில் வெள்ளி விழா நான் மாணவி என்று சொல்லுகிற பெருமை நீங்கள் 75-80 வயதை கடந்தாலும் மடக்க முடியாத ஒரு திருநாள் இந்த மகளிர் தின விழா மற்றும் கல்லூரியினுடைய 25வது ஆண்டு வெள்ளி விழா நிகழ்ச்சி. கூடுதல் சிறப்பு, இன்னைக்கு மகளிர் தினம். மகளிர் என்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியின் அடையாளம். காலையில் பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார், மகளிர் வளர்ச்சி தான் ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி என்று முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் சொன்னார். அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் 1000 அர்த்தங்கள் உண்டு, 1000 பொருள் உண்டு. இன்னும் சொல்ல வேண்டுமேனால் ஆண்கள் பெண்கள் 3ஆம் இடம் என்று பலதரப்பட்ட பிரிவுகள் இருந்தாலும் கூட பேசுகிற மொழியை தாய்மொழி என்று அழைக்கிறோம். அது மகளிர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நாம் தருகிற சிறப்பு மரியாதை. நாம் வாழுகிற நாட்டை தாய் நாடு என்று சொல்லுகிறோம், தந்தை நாடு என்று சொல்லுவதில்லை. எனவே என் நிலையிலும் உயர்ந்து நிற்பது மகளிர் தாய்மை குணம் என்பதை மனதார கையெடுத்து கும்பிட வேண்டும். இங்கே பேசிய நம்முடைய அருள் தந்தை பிஷப் அவர்கள் சொன்னார், பெரும்பான்மையாக மகளிர் இருக்கிறீர்கள், நாங்கள் ஆண்கள் சிறுபான்மையாக இருக்கிறோம் என்று சொன்னார். சிறுபான்மையோ பெரும்பான்மையோ எந்த இருப்பிடமாக இருந்தாலும் கையெடுத்து வணங்குகிற ஒரு உள்ளம் பெண்களுக்கு உண்டு. அதை போற்றுகிற நாடு நம்முடைய தாய் நாடு தமிழ்நாடு என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. எனவே கும்பகோணம் பகுதியில், தஞ்சாவூர் பகுதியில், தஞ்சை மாவட்டம் பகுதியில் ஆயிரக்கணக்கான பெண்கள் இன்னைக்கு பட்டதாரிகள் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஏழை எளிய கூலி தொழிலாளி வீட்டு பிள்ளை நான் பட்டதாரி என்று சொல்லுகிறது என்று சொன்னால், அரசு கல்லூரிகளில் படிக்கிற மாணவ மாணவியர்கள் அதிகம் என்றாலும் அதை ஈடு செய்யக்கூடிய கல்லூரியாக விளங்குவதில் முதலிடத்தில் இருக்கிற கல்லூரி இந்த இதயா பெண்கள் மகளிர் கல்லூரி என்பது கும்பகோணத்தில் கிடைத்திருக்கிற பெருமை என்பதை நாம் பாராட்டிட வேண்டும். லாப நோக்கம் இல்லாமல் சமூக நோக்கத்தோடு ஒரு கல்லூரியை வழிநடத்துவது அரிதான காரியம். அந்த வகையில் எழுச்சியோடு பட்டம் பயில வந்திருக்கிற நீங்கள் இன்னும் ஆக்கப்பூர்வமாக முன்னேற வேண்டும். பெண் கல்வியில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மிக அக்கறை காட்டுகிறார். கல்வியும் மருத்துவமும் 2 கண்கள் என்று சொல்லுகிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அதிலும் இன்றைக்கு இந்தியாவில் 2030 உயர்கல்வியை 50% எடுத்து செல்வோம் என்று ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. மாணவியர்களே, என் தங்கைகளை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். 2030 உயர்கல்வியை 50% எடுத்து செல்வோம், இதுதான் எங்கள் இலக்கு என்று ஒன்றிய அரசு சொல்லுகிறது. ஒன்றிய மத்திய அமைச்சர் சொல்லுகிறார். ஆனால் தமிழ்நாடு அதுக்கு திருப்பி சொல்லுகிற பதில், நீங்கள் 2030 50 அடைவோம் என்று சொல்லுகிறீர்கள். இந்திய அளவில் உயர்கல்வி இன்னைக்கு 28%, இன்றைக்கு 28, 2030 50, இதுதான் உங்கள் இலக்கு என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் தாய் தமிழ்நாடு உயர்கல்வியில் இன்றைக்கு இப்பொழுதே 48% உயர்ந்த இடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், இந்தியாவில் தமிழ்நாடு உயர்கல்வியில் முதலிடம், பெண் கல்வியில் முதலிடம். அதற்கு அடிப்படை காரணம் புதுமை பெண் திட்டத்தில் என் சகோதரிகளுக்கு, என் மாணவிகளுக்கு முதலமைச்சர் செய்கிற அரிய காரியம். நான் முதல்வன் திட்டத்தில் முதலமைச்சர் செய்கிற அரிய காரியம் அனைத்து தரப்பு மக்களும் பயில வேண்டும் என்பதற்கு அவர் எடுத்துக் கொள்ளுகிற அக்கறை. எனவே முன்னேறிய நிலையில், அதிலும் குறிப்பாக 1 மாத காலத்திற்கு முன் வந்த தரவு, வந்ததை பேசுகிற கூட்டம் அல்ல இது. 1 மாத காலத்திற்கு முன்பு இந்திய அரசு ஒரு தரவை வெளியிட்டது. அதிகமாக PhD முனைவர் பட்டம் பெற்றவர்கள்
PhD முனைவர் பட்டம் பெற வேண்டும் என்று விண்ணப்பித்திருப்பவர்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிகம் என்றால் PhD பட்டம் பெற்றவர்களும் பட்டம் பெற இருப்பவர்களும் இந்தியாவில் முதலிடத்தில் இருக்கிற மாநிலமும் தமிழ்நாடு. உயர்கல்வியில் உயர்ந்து நிற்கிறோம். ஒரு காலத்தில் அதிகம் படித்தவர்கள் எந்த மாநிலத்தில் அதிகம் என்றால் கிராமப்புறத்தில் இருக்கிற படிக்காதவர்கள் கூட சொல்லுவார்கள் கேரளா கல்வியிலே அனைவரும் படித்த மாநிலம் என்று. இன்னைக்கு நிலைமை மாறி கேரளாவில் இருப்பவர்களும் குஜராத்தில் இருப்பவர்களும் ஊபி மாப்பியில் இருப்பவர்களும் அதிகமே படித்த மாநிலம் எது என்றால் அவர்கள் கை காட்டுகிற திசை தமிழ்நாடு என்று உயர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அது புகழடைய வேண்டும். அதற்கு இதயா கல்லூரி துணை நிற்கும். படிக்கிற மாணவ செல்வங்களும் துணை நிற்க வேண்டும். நிர்வாக பொறுப்பேற்றிருக்கிற நாங்களும் பக்கபலமாக இருப்போம் 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 என்று வாழ்த்தி கல்லூரி நிர்வாகத்திற்கு நன்றி சொல்லி மாணவ செல்வங்களுக்கு பாராட்டி வாழ்த்தி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.